கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. இந்த மாதிரி தாங்க என் ஹேரோட நிலமை இருக்குது. நான் வளர்க்குறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. பட் கொட்டுறதுக்கு 2 மாதம் கூட ஆகலை, ஒழுங்காக கேர் பண்ணாததுனால. சுத்தமாக கொட்டி போச்சு. சரி, ஓகே, அகைன் கேர் பண்ணலாம், நம்மளும் ஊர்க்கண் படட்டும் அப்படின்னு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஊர்க்கண் படட்டும் வாலிபர் கண் படட்டும், ஹே கண் படட்டும். இந்த மாதிரி வச்சுக்க எந்த கேர்ள்ஸுக்கு தாங்க பிடிக்காது? எனக்கும் லாங் ஹேர் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். 12th வரைக்குமே நல்ல லாங்கான திக்கான ஹேர். பட் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே அப்படின்னு ஃபைனல் இயரில் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்து 1 இயர் கஷ்டப்பட்டு அந்த ஹேரை வளர்த்துட்டு அகைன் இப்போ வேலைக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ 2 மாதத்துலேயே அது கொட்டி போச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராக இருந்தாலுமே ஹேர் கொட்டுனா அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே தான் போகுதுன்னே தெரில, அந்தளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நான் இந்த ஹேர் ஆயில் தான் லாஸ்ட்டு 1 இயராகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நானே செஞ்சது தான். ஆனால் ஆக்சுவலாக இது ஒருத்தவங்கள பார்த்து தான் செஞ்சேன். அவங்க வந்து விற்கிறாங்க. பட் ஆனால் அவங்க எப்போவுமே என்னோடய ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், முடி வளரும் அப்படின்னு விளம்பரம் பண்ணதே கிடையாது. என்ன மாதிரி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், செய்ய முடியாதவங்க, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்கினா போதும் அப்படின்னு விற்றாங்க. ஸோ அதனால் நான் அதை நம்பி செஞ்சு பார்த்து சீரியஸாகவே சொல்கிறேன், செம்ம ரிசல்ட். உங்களால் செய்ய முடியலைன்னா கண்டிப்பாக அந்த அக்காட்ட போய் வாங்குங்க. நான் லாஸ்ட்டு 1 இயராகவே அந்த அக்காவை பார்த்தா ஹேர் ஆயில் செஞ்சுட்ருக்கேன். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்ய முடியுங்கிறவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய முடியாதுங்கிறவங்க வேணால் அந்த அக்கா கிட்ட போய் வாங்கிக்கோங்க. நான் வேணால் ஐடியும் நம்பரும் வேணால் பின் பண்ணுறேன். ஒரு 3 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் நான் அந்த ஆயிலை ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஆயில் செய்யலாம் கூட கஷ்டமாக இல்லைங்க. செஞ்சதுக்கப்புறம் கிச்சனை பார்க்க தான் கன்றாவியாக இருந்துச்சு. முடியல